நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை சட்டமன்ற கூட்டம் இன்று கூடியது. 27 நிமிடங்கள் நடைபெற்ற கூட்டம் பின்னர் காலவரையின்றி தள்ளி வைக்கப்பட்டது. புதுவை சட்டசபையின் குளிர்கால கூட்டம் இன்று கூடியது. கூட்டம் துவங்கியதும் முன்னாள் பாரத பிரதமர் ஐகே குஜரால் அவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் உறுப்பினர்கள் மௌன அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் VMC சிவக்குமார், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம், நாஜிம், பெரியசாமி, புருஷோத்தமன் ஆகியோர் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றினர். இதனை அடுத்து முதல்வர் திரு ரங்கசாமி மதிப்பு கூடுதல் வரி சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட அறிக்கையை முன்வைத்தார். அமைச்சர் சந்திரகாசு ஆண்டறிக்கையையும் அமைச்சர் திரு தியாகராஜன் பவர் கார்ப்பரேஷன் ஆண்டறிக்கையையும் முன்வைத்தனர். தொடர்ந்து கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்ட வாட் வரி திருத்த சட்ட முன்வரைவு, நிதி ஒதுக்கல் சட்ட முன்வரைவு ஆகியவற்றுக்கு ஆளுநரின் இசைவு பெற்றதை சபாநாயகர் சபாபதி அறிவித்தார். பின்னர் முன்னாள் ராணுவ வீரர்கள் கேண்டீனில் விற்பனை செய்யப்படும் பொருட்களுக்கு வாட் வரியிலிருந்து விலக்கு அளிக்கும் திருத்த சட்ட முன்வரைவு அறிமுகப்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. சபையில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம் மற்றும் காங்கிரஸ், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்டா கல்வி கட்டணம், இலவச டீசல், இலவச அரிசி, காரைக்கால் விவசாயிகளுக்கு நிவாரணம், உள்ளாட்சி தேர்தல் போன்றவை குறித்து பேச அனுமதி கேட்டு அனுமதி அளிக்கப்படாததால் பதாகைகளை ஏந்தி கோஷமிட்டனர். இதனை அடுத்து கூட்டம் காலவரையின்றி தள்ளி வைக்கப்பட்டதாக சபாநாயகர் திரு சபாபதி அறிவித்தார். எனவே சுமார் 27 நிமிடங்கள் மட்டுமே நடைபெற்று காலவரையின்றி தள்ளி வைக்கப்பட்டது. விசுவாசமுள்ள தொண்டர்களுக்காக காங்கிரஸ் கதவு திறந்தே இருக்கும் என்று காங்கிரஸ் கட்சியின் உதயநாள் விழாவில் மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி பேசினார். புதுவையில் காங்கிரஸ் கட்சியின் 128வது உதயநாள் விழா கட்சி அலுவலகத்தில் மாநில தலைவர் AV சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி கலந்து கொண்டு உங்கள் பணம் உங்கள் கையில் திட்ட புத்தகத்தை வெளியிட அதனை எதிர்க்கட்சி தலைவர் திரு வைத்தியலிங்கம் பெற்றுக் கொண்டார். முன்னாள் முதல்வர் ராமச்சந்திரன், முன்னாள் அமைச்சர்கள் நமச்சிவாயம், கந்தசாமி, காந்திராஜ், துணைத் தலைவர் பாலாஜி, வட்டார காங்கிரஸ் தலைவர் AKD ஆறுமுகம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்ட கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி பேசுகையில், பல கட்சிகள் வரும் போகும், ஆனால் உலகிலேயே 128வது ஆண்டு விழாவை கொண்டாடும் ஒரே கட்சி காங்கிரஸ் தான். காந்தி, நேரு போன்ற தலைவர்கள் ரத்தம் சிந்தி சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பேரியக்கம். மேலும் காங்கிரஸ் போன்ற பாரம்பரியமிக்க கட்சி எதுவும் இல்லை என்றும், எனவே நாம் காங்கிரஸ்காரர்களாக இருப்பதில் பெருமை கொள்ள வேண்டும் என்றார். தலைவர் சோனியா காந்தியும் பிரதமர் மன்மோகன் சிங்கும் இரட்டை குழல் துப்பாக்கி போலிருந்து நாட்டை வழிநடத்தி செல்கின்றனர் என்றார். மேலும் காங்கிரஸில் எதிர்கால பிரதமர் ராகுல் காந்திதான் என்று நம்பிக்கையோடு சொல்வதாக கூறினார். தொடர்ந்து டெல்லியில் நடைபெற்ற தேசிய வளர்ச்சிக்குழு கூட்டத்தில் முதல்வர் திரு ரங்கசாமி தனது உரையை கொடுத்துவிட்டு எதுவும் பேசாமல் அவரது வேலையை ஒழுங்காக செய்துவிட்டு புறப்பட்டு விட்டார். மத்திய அமைச்சர் மத்திய அரசின் நிதி தராமல் தடுக்கிறார் என்று பொய்யான தகவலை பரப்பி வரும் அவர் தேசிய கூட்டத்தில் பேசி நிதியை வாங்கியிருக்க வேண்டியதானே என்றும், தற்போதைய ஆட்சியில் அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தாமல் உள்ளது என்றார். மேலும் காங்கிரஸ் கட்சியின் கதவு விசுவாசம் உள்ள தொண்டர்களுக்காக திறந்தே இருக்கும். கட்சிக்காக உழைப்பவர்களை மதிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி சந்தர்ப்பவாதிகளை ஓரங்கட்டி தொண்டர்களை மதிக்கும் என்று பேசினார். விழாவில் தலைவர்களின் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டு அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. மக்கள் பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் பேச அனுமதிக்காததால் மேடை போட்டு பேச உள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் திரு வைத்தியலிங்கம் கூறினார். இது குறித்து எதிர்க்கட்சி தலைவர் திரு வைத்தியலிங்கம் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், சட்டமன்ற கூட்டத்தில் சபாநாயகர் சபாபதி சர்வாதிகார முறையில் கூட்டத்தை நடத்தியதாகவும், கூட்டத்தில் ரேஷன் கடைகளில் மக்கள் படும் அவதியையும், முதியோர் ஓய்வூதியம் பெறும் மக்கள் படும் அவதியையும், நகரம் முழுவதும் குப்பைகள் அல்லாமல் சுகாதாரம் சீர்குலைந்து கிடப்பது குறித்தும், ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் தரமற்ற இலவச அரிசி குறித்தும், உள்ளாட்சி தேர்தல் குறித்தும் பேசுவதற்கு அனுமதி கேட்டபோது அதற்கு சபாநாயகர் திரு சபாபதி அனுமதி அளிக்கவில்லை. மக்கள் பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் எடுத்துக் கூற முடியாத நிலையில் சர்வாதிகார கூட்டத்தை நடத்தியதாக கூறிய அவர், எனவே இனி மேடை போட்டு மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேச உள்ளதாக திரு வைத்தியலிங்கம் கூறினார். புதுவையில் நடைபெறவுள்ள கொக்கோ கோலா கால்பந்து போட்டியில் பங்கேற்குமாறு பள்ளி மாணவர்களுக்கு கால்பந்து சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது.
இதுகுறித்து கால்பந்து சங்கம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அகில இந்திய கால்பந்து சம்மேளனத்தின் ஆதரவுடன் இந்தியா மற்றும் மேற்கு ஆசிய நிறுவனத்தின் பொருள் உதவியுடன் புதுவை கால்பந்து சங்கம் சார்பில் வரும் ஜனவரி 4ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை இந்திரா காந்தி விளையாட்டு திடலில் கொக்கோ கோலா கோப்பைக்கான கால்பந்து போட்டி நடைபெற உள்ளதாகவும், இப்போட்டியில் ஆச்சாரிய வித்யாசிரமம், ஆதித்யா, தி ஸ்டடி, பேட்ரிக், ஜீவானந்தம், கேந்திரிய வித்யாலயா, வீரமாமுனிவர், நவோதயா, நாவலர் நெடுஞ்செழியன், புனித அந்தோணியார், வீராம்பட்டினம் மகாத்மா காந்தி, பெத்திச்செமினார் உள்ளிட்ட பல பள்ளிகளின் அணிகள் கலந்து கொண்டு விளையாடுகின்றன. மேலும் இப்போட்டியில் கலந்து கொள்ள விரும்பும் பள்ளிகளில் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாகவும், இப்போட்டியில் பங்கேற்கும் அனைவருக்கும் சான்றிதழ், தண்ணீர், பழச்சாறு போன்றவற்றை கொக்கோ கோலா இந்தியா மற்றும் மேற்காசிய நிறுவனம் அளிக்கிறது என்றும், இது மட்டுமின்றி இப்போட்டியில் பங்கேற்கும் வீரர்களில் 20 வீரர்கள் புதுவை அணிக்காக தேர்வு செய்யப்பட்டு தேசிய போட்டியில் கலந்து கொள்ள அனுப்பப்பட உள்ளனர் என்றும், எனவே இந்த வாய்ப்பினை அனைத்து பள்ளிகளும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. புதுவையில் காங்கிரஸ் கட்சியின் 128வது ஆண்டு விழாவினை முன்னிட்டு இந்திரா காந்தி சிலைக்கு மாலை அணிவிக்க வந்த காங்கிரசாருக்கு கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏகேடி ஆறுமுகம் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுவை முழுவதும் காங்கிரஸ் சார்பில் கட்சியின் 128வது ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவினை முன்னிட்டு மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி தலைமையில் காங்கிரசார் நேரு, காந்தி, இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி போன்ற தலைவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதுபோன்று முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலையிட இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக வந்த காங்கிரசாருக்கு கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவரும் இந்திரா நகர் காங்கிரஸ் பொறுப்பாளருமான ஏகேடி ஆறுமுகம் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அமரர் இந்திரா காந்திக்கு மலரஞ்சலி செலுத்தியதும் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர். விழாவில் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர்கள் நமச்சிவாயம், கந்தசாமி, தொழிலதிபர் சிவக்கொழுந்து உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். புதுவை மங்களம் வட்டார காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் 128வது ஆண்டு துவக்க விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் பங்கேற்று தென்னை மரக்கன்றுகளை வழங்கினார். புதுவை மங்களம் தொகுதியில் வட்டார காங்கிரஸ் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் 128வது ஆண்டு துவக்க விழா வட்டார காங்கிரஸ் தலைவர் முரளிதரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு வில்லியனூரில் உள்ள ராஜீவ்காந்தி திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மற்றும் அனைவருக்கும் இனிப்புகள் மற்றும் 200 பேருக்கு தென்னை மர கன்றுகளை வழங்கினார். விழாவில் தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரகுபதி, துணைத் தலைவர் வீரமுத்து, காங்கிரஸ் பிரமுகர் ராஜ்குமார் உள்பட நிர்வாகிகள் பலரும் பொதுமக்களும் பங்கேற்று சிறப்பித்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை ஆதிதிராவிடர் நலத்துறை ஊழியர்கள் சங்கத்தினர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை ஆதிதிராவிடர் நலத்துறை அலுவலகம் முன்பு ஆதிதிராவிடர் நலத்துறை ஊழியர்கள் சங்கத்தினர் சங்க தலைவர் ஆனந்தன் தலைமையில் செயலாளர் அருள்தாஸ் முன்னிலையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொருளாளர் ஏழுமலை வரவேற்று பேசிய போராட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் சேஷாசலம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு உதவி சமையல் பணியாளர் பதவிக்கு 1900 ரூபாய் கிரேட் சம்பளம் வழங்கிட வேண்டும், 100 பேருக்கு மேலுள்ள விடுதிகளுக்கு தலைமை சமையல் பணியாளர் பதவியை உருவாக்கிட வேண்டும், தினக்கூலி மற்றும் பகுதி நேர ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவை வைத்திக்குப்பம் அருட்குரு அக்கா சுவாமிகள் திருக்கோவிலில் குரு பூஜை விழா மற்றும் ஆருத்ரா தரிசன மகா அபிஷேக விழா நடைபெற்றது. புதுவை வைத்திக்குப்பத்தில் உள்ள அருட்குரு அக்கா சுவாமிகளின் திருக்கோவிலில் அக்கா சுவாமிகளின் பிரதான சீடர் நாராயண சுவாமிகளின் 108வது ஆண்டு குருபூஜை விழா மற்றும் ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு ஆருத்ரா தரிசன மகா அபிஷேக விழா நடைபெற்றது. விழாவினை முன்னிட்டு கணபதி பூஜை, ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனையும் ஆருத்ரா தரிசனமும், அருட்சித்தர் நாராயண சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது. பின்னர் பக்தர்களுக்கு அறுசுவை அன்ன சேவை வழங்கப்பட்டது. விழாவில் சமய பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு வழிபட்டு இறையருளை பெற்றனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை அருட்குரு அக்கா சுவாமிகள் திருத்தொண்டு சபையினர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.